மனிதர்களுக்கு வந்து ஜாதகம் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு ஜாதகம் கிடையாது. வீட்டுக்கு வந்து இந்த 9 நவகோள்களை வந்து நம்ம அதுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இது நிரந்தரமாக பார்க்க போனால் பஞ்சபூதங்கள் ஓரியன்ட் தான். வாஸ்து அப்படிங்கிறதே வந்து சில புது ஜோதிஷர்கள் வந்து கொஞ்சம் வாஸ்து பார்க்குறேன்னு போய் இந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம நிறைய போகும்போது கண்டிப்பாக அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பாக உச்சம் நீச்சம், அதாவது வந்து வடக்கொட்டி கிழக்கொட்டி அப்படிங்கிறதா கான்செப்ட். மேற்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் வடக்கொட்டி வச்சுக்கலாம். வாசல் 1/2 அடி 1 அடி தள்ளி ராஜநிலையை அமைக்கலாம். அது எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் ரொம்ப பெரிய வீடாக இருக்கிறப்போ 2 அடி 1 அடி கூட தள்ளியே வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதே சமயம் இந்த இடத்துல சந்திரன் சூரியன் அப்படிங்கிற விவரத்துக்கு அதுக்கு வேலையே இல்லைம்மா. இங்கே ஃபுல்லாக மெயினான சப்ஜெக்டே வந்து பஞ்சபூதங்களினுடைய ஓரியண்டில் தான் நம்ம பண்ணுறோம். அதனால் வந்து உச்சம் அப்படிங்கிறது கிழக்கொட்டி வடக்கொட்டி. வடக்காக இருந்தால் கிழக்கொட்டியும், கிழக்காக இருந்தால் வடக்கொட்டியும், தெற்காக இருந்தால் கிழக்கொட்டியும், மேற்காக இருந்தால் வடக்கொட்டியும் 1 அடி 1.5 அடிக்குள்ளே கதவு வைப்பதே சாலச் சிறந்தது. இந்த பேக்டோர் பிரண்ட் டோர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நேருக்கு நேராக வருவதே சாலச் சிறந்தது. இல்லை என்றால் ஈசானி பகுதியில் வரக்கூடிய கதவுகள் வடக்காக இருந்தாலும் சரி கிழக்காக இருந்தாலும் சரி, அது ஈசானியத்தை நெருங்கி வைக்கும் பொழுது மட்டுமே சிறந்த பலன்கள் கிடைக்கும்.